பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். இலங்கை வாழ் நேர் நெஞ்சங்களே, ஆரம்பமாக முதல் காணொளியில் நான் 3 கேள்விகளுக்கு பதில் முடியுமான அளவு சுருக்கமாக உங்களிடத்தில் முன்வைத்திருக்கிறேன். இப்பொழுது இரண்டாவது காணொளியில் 4 கேள்விகளுக்குண்டான பதில் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அந்த 4 கேள்விகளுக்கும் பொருத்தமான ஒரு தனி பதிலேயே உங்களுக்கு எல்லா விடயங்களும் வற்றுக்கமாக அதை தெளிவுபடுத்த நான் முயற்சிக்கிறேன். அந்த வகையில் 4வது கேள்வி பொதுவாக வைக்கப்பட்ட ஒரு கேள்விதான். இதற்கு முன்பு வீனஸ் கிரகத்தை பார்த்து தலைப்பிறை தென்பட்டதாக சாட்சி சொன்ன சந்தர்ப்பங்கள் உண்டா? இது முதலாவது 4வது கேள்வி. பொதுவாக வைக்கப்பட்ட எங்களுடைய விமர்சனங்கள்ல இதுவும் உண்டு. இரண்டாவது அதாவது 5வது கேள்வி, சென்ற வியாழக்கிழமை அது 19ஆம் தேதி ஷவ்வால் தலைப்பிறை பார்த்ததாக சாட்சி சொன்னவர்களின் சாட்சியம் எந்த அடிப்படையில் மறுக்கப்பட்டது? அப்ப இந்த 2 கேள்வியும் ஃபிக்ஹுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மஷ்ஹூத் பிஹி ரெண்டும் சாட்சி சொன்னவர்கள் அவர்கள் எந்த விடயத்தை சாட்சி சொல்கிறார்களோ, எந்த விடயம் விட்னஸை அல்ல, அந்த டெஸ்டிமனி, அந்த விடயம் சாட்சி சொல்லப்படுகிறோம், அந்த விடயம் விவகாரத்தில் தான் இந்த 2 கேள்வியும் கேட்கப்படுகிறது. சொல்ல போனால் இந்த 2வது கேள்வி விஷயத்துல பொதுமக்களுக்கு அந்த இடத்துல பிறை பார்த்தவர்களை பிறை பார்த்த சாட்சி சொன்னவர்களை ஏன் மறுத்தது என்பதுதான் கேட்கிறார்கள். பிறை பார்த்து சாட்சி சொன்னவர்கள் அல்ல, அவர்களின் சாட்சியம் ஏன் மறுக்கப்பட்டது என்பதுதான் சரியான கேள்வி என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். 6வது கேள்விதான், தலைப்பிறை வெற்றுக்கண்களுக்கு தென்பட முடியாது என்று இருக்கும் பொழுது எதற்காக பிறை மாநாடு நடத்தப்பட்டது? இந்த கேள்வியே பிழை. இந்த கேள்வி, சில கேள்விகள் இருக்கிறது பிரயோஜனமான கேள்வி, சில கேள்விகள் இருக்கிறது அது தவறான கேள்வி. இந்த கேள்வியே ஃபிக்ஹுடைய அடிப்படையில், நம்ம ஹதீஸுடைய அடிப்படையில் இது தவறானது. 7வது, கணிப்பீட்டின் அடிப்படையில் ஹிஜ்ரி மாதங்களை ஏன் நிர்ணயிக்க முடியாது என்பது ஆரம்ப காலத்தில் அந்த காலத்திலே இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி. ஏனென்றால் மக்கள் எப்படி யோசிக்கிறார்கள் சொன்னால், இந்த அடிப்படையில் கணிப்பீட்டு அடிப்படையில் வந்துவிட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த 4 கேள்விக்கும் பொதுவாக ஒரு ஹதீஸின் அடிப்படையிலே இதுக்கு எல்லாமே பதில் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் முதலாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உலமாக்கள் மற்றும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய பிறைக்குழு உலமாக்கள், அதனுடைய ஃபத்வா குழு உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த பிறை விவகாரத்தில் ஒரு ஹிஜ்ரி மாதத்தை நிர்ணயம் செய்வதற்கு அவர்கள் ஒரு நடுத்தரமான போக்கைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம். அதன் நடுத்தரமான போக்கு என்று வரும் பொழுது பிறையை வெற்று கண்களால், அதாவது ஹிஜ்ரி மாதத்தை நிர்ணயிப்பதற்கு அன்று மாலை வெற்று கண்களால் தான் தலைப்பிறையை பார்க்கும் என்ற அமல் அது தொடர்ச்சியாக அது நடைபெற வேண்டும். அதுதான் நமக்கு வழி காட்டப்பட்ட நம்முடைய ஃபுகஹாக்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். 2வது, சாட்சி சொல்லக்கூடிய ஒருவர் முன்வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சாட்சி சொல்லக்கூடியவருக்குண்டான பண்புகளும் அவதானிக்கப்பட வேண்டும். அவர் முஸ்லிமா, அவர் வயது வந்தவரா, முஸ்லிம் வயது வந்தவர், சுய அறிவுள்ளவரா என்ற விடயங்கள், அந்த விடயங்கள் ஒரு அதிலா, ஒரு நீதமானவரா என்ற விடயங்கள் அவதானிப்பதோடு, எந்த விடயத்தை அவர் சாட்சி சொல்கிறாரோ அந்த பிறை தொடர்பான சந்திரனுடைய மனாசில்கள், அந்த 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 மன்சில்களுடைய பெராமீட்டர்ஸ் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு 10 தரவுகள், அது தொடர்பான விடயங்களும் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படவும் வேண்டும். அதே போன்று எந்த இடத்தில் இருந்து சாட்சியம் வருகிறதோ, சாட்சி சொல்லக்கூடிய முன் வருகிறாரோ அந்த இடத்தின் காலநிலை எவ்வாறு இருந்தது என்பது வளிமண்டலவியல் தொடர்பான தரவுகளும் அங்கே பெறப்பட்டுதான் ஒரு தீர்மானம், ஒரு நடுத்தரமான பேலன்ஸான தீர்மானம் தான் ஒவ்வொரு மாதமும் இதை கடைபிடித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்த நடுத்தரமான இந்த போக்கின் அடிப்படையில் தான் 2006ஆம் ஆண்டு 5 தீர்மானங்களும், பிறை தொடர்பான 5 தீர்மானங்களும், அதே தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு அந்த 3வது தீர்மானத்தை இன்னும் ஆய்வு எடுத்து, இன்னும் உபபிரிவுகளுக்கு நாம் இன்னும் வலு எடுத்து, அது தீர்மானங்கள் எடுத்து அந்த 3வது தீர்மானத்தை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறோம். இந்த உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து வலுப்படுத்தி இருக்கிறார்கள். எனவேதான் வீனஸ் கிரகம் என்று ஒன்று இன்னைக்கு இந்த பொதுவாக இந்த தடவை வீனஸ் கிரகம் தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று நாம் சொன்னதுக்கு
இணங்க அதைத்தான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. கண்ணியமானவர்களே, அஹ், பிறை அன்று பார்க்கக்கூடிய அன்று நாள் வீனஸ் கிரகம் மட்டுமல்ல, சனி கிரகம், செவ்வாய் கிரகம், இதே போன்று புதன் கிரகம் எல்லாம் குறுக்கிடக்கூடிய அந்த துறையில் இருப்பவர்களுக்கு அவர் நல்லா தெரியும். சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்த 2020ஆம் ஆண்டும் ஷவ்வால் மாதத்தின் பிறை பார்த்ததாக சொன்னதும் அந்த வீனஸ் கிரகத்தை பார்த்துதான். முதலாவதாக அந்த அன்று 2020 ஷவ்வால் அன்று மாலை வந்த நேரத்தை எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. அதை பார்த்து அந்த பள்ளி மாதிரின், அதுக்கு பின்னால் அவர் பள்ளி தலைவர் ஒரு ஆலிமை கூப்பிட்டு, அதுக்கு பின்னால் ஊர்ல உள்ளவர்களை கூப்பிட்டு எல்லோரும் சொன்னார்கள், நாம் இப்பொழுதும் பிறையை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அப்ப இந்த வாட்ஸ்அப்புக்கு வீடியோக்கு வாங்க, கொஞ்சம் பார்ப்போம், நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பிறையா இல்லையா என்று பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் வீனஸ் கிரகத்தை பார்த்து கொண்டிருந்தது நமக்கு அந்த போட்டோவின் மூலமாக தென்பட்டது. அவர்கள் தெளிவுபடுத்தின பின்னாடி அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இது முதல் கட்டம் அல்ல. இந்த ஒவ்வொரு ஷவ்வால் மாதம், அதாவது என்னுடைய அனுபவத்துக்கு நான் 2013ஆம் ஆண்டுலேருந்து இதுவரைக்கும் எல்லா ரமலான் ஷவ்வாலுடைய தீர்மான கூட்டத்தில் தொடர்ச்சியாக இங்கே கலந்து கொண்டு இருந்த வகையில் எங்களுக்கு எப்படி அந்த நாளுடைய சாட்சி வருகிறது என்று சொன்னால், சாட்சி சொல்லக்கூடியவர்கள் ஆறுதலாக வீட்டிலேயோ பள்ளியிலேயோ நோன்பை துறந்து நல்ல அழகான முறையில் அதுக்குண்டான 10 நிமிடம் 15 நிமிடம் நேரங்கள் எடுத்த பின்னாடி வெளியே பள்ளிக்கு மகரிப் தொழுவதற்கு வருகிறார்கள். வந்து தலையை இப்படி வானத்தை எட்டி பார்க்கிறார். கண்ணுக்கு முதலாவது தெரிந்த வெளிச்சத்தை பார்த்தவுடன் நான் பிறையை பார்த்து விட்டேன் என்பதாக அவர்கள் தன்னை பற்றி, அதாவது தனக்கு கண்ணுக்கு தென்பட்டு உண்மை பிறையா இல்லையா என்று சுய விசாரணை செய்யாமல் தான் உடனடியாக அந்த முடிவுக்கு வருகிறார்கள். நாடளாவிய ரீதியில் இதற்கென்று உலமாக்கல், பெரிய பள்ளி பிறைக்குழுவுக்கு கீழால் இருக்கும் உலமாக்கல், இதே போன்று அகில இந்திய ஜம்மியத் உலமா கீழே இருக்கக்கூடிய அத்தனை கிளை உலமாக்கல் இருந்தும் ஒருவருக்கும் தெரியாத பிறை ஒவ்வொரு மாதமும் இதுக்கு ஈடுபடக்கூடியவர்கள். அவர்களுக்கு தெரியாத ஒரு பிறை வெறும் வருஷத்துக்கு ஒருக்க அல்லது 4-5 வருஷமாக பிறையை பார்த்து இல்லை, வாழ்க்கையே பிறையை பார்க்காதவர்களுக்கு பிறையின்று முதலாவது தென்பட்ட, தனக்கு தெரிந்த கண்ணு தென்பட்ட வெளிச்சத்தை கொண்டு தனக்கு தாம் பார்த்த பிறைத்தான் என்ற முடிவுக்கு வரும் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு பிறைக்குள் உள்ள மக்களுக்கு இருக்கிறது. வீனஸை மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீட்டுக்கு முன்னால் இருந்த ஆண்டனா மழை அந்த கடும் மழை, முகமது அலி ஹசரத் அவர்கள் தான் அந்த தலைவராக இருந்தார்கள். வீட்டுக்கு முன்னால் கடும் மழையா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு முன்னால் இந்த ஆண்டனா வானத்தோர் பிறை போன்று காட்சி அளித்ததை பார்த்து இங்கே சாட்சி சொன்ன சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இல்லை. கடலில், அதாவது கடற்கரையில் இருந்து மேற்கு துருவத்தை பார்க்கும் பொழுது அங்கே இந்த கப்பலின் வெளிச்சத்தை பார்த்து தனக்கு பிறை தென்பட்டது என்று சொன்ன சாட்சியங்கள் இல்லாமல் இல்லை. தனக்கு கண்ணுக்கு இதெல்லாம் தென்பட்டதோ அத்தனை வெளிச்சங்கள் இதெல்லாம் பிறைத்தான் என்று வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியவர்களுக்கு, பிறை பார்க்க தெரியாதவர்கள் சாட்சி சொல்லாமல் இல்லை. இதில் பொதுமக்கள் என்று வரும் பொழுது படித்தவர்கள் உள்ளடங்குகிறார்கள், பட்டதாரிகளும் உள்ளடங்குகிறார்கள் என்ற விடயத்தையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அந்த வகையில் தான் சென்ற ஷவ்வால் வியாழக்கிழமை அன்று பிறை பார்த்து சாட்சி சொன்னவர்கள் ஏற்கனவே நான் சொன்னதை போன்று, முதல் காணொலி சொன்னதை போன்று 7 மணிக்கு 7:10 வரும் பொழுது வெள்ளிக்கிரகம் நல்லவே தொடுவானத்துக்கு அண்மித்து இருக்கும். அதே 6 பாகை கல்பிட்டி, புத்தளம், நுரைச்சோலையில் எங்களுடைய கணித்திற்குரிய இல்ஹாம் சர் கொரோனர் அவர்களுடைய தலைமைக்கு, அவருடைய பொறுப்பின் கீழ் தொடர்ச்சியாக 4-5 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் சிரமம் பாராமல் அவர்கள் ஒவ்வொரு மாதம் பிறை பார்ப்பதற்கு செல்கிறார்கள். அதனுடைய போட்டோஸ் எங்களோடு ஷேர் பண்ணி கொள்கிறார்கள். அதே மாதிரி கல்பிட்டிலே தம்ஷீர் மௌலவி அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் அங்கே ரியால் மாஸ்டர் இருக்கிறார்கள். இப்படி முக்கியமானவர்கள் ஷிஃபான் மௌலவி இருக்கிறார்கள். இதே போல புத்தளத்தில் சக்கீனத் கான் மௌலவி, அதே போல ரகீப் மௌலவி, அதே போல சாஜித் மௌலவி, இதே போன்ற ஏனைய நிறைய உலமாக்களும் அங்கே மாதந்தோறும் எங்களுக்கு தகவல்கள் போட்டோஸுடன் தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இதிலே பரிச்சயம் உள்ளவர்கள், தொடர்ச்சியாக பரிச்சயம் உள்ளவர்கள், பார்க்கக்கூடிய வழிகாட்டல்கள் நாம் மாதந்தோறும் அவர்கள் எப்படி பார்க்கும் வழிகாட்டல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், அந்த விடயங்கள் அனைத்தையும் தெரிந்தவர்கள். எனவே அவர்களிடத்தில் 6:40க்கே நான் போட்டோஸ் எடுத்து முடிஞ்சு 5-6 பாகைக்கு தொடுவான மேகமூட்டம் இருப்பதையும் நான் எங்களுடைய கொலம்போ கிராண்ட் மாஸ்க் ஹிலால் ஃபேஸ்புக்கில்
அதனை போட்டோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியும் இருக்கிறேன். எனவே இன்னொரு முறை ஒன்று இருக்கிறது. பொதுவாக இந்த தரவுகள் இருக்கிறதோடு மட்டும் அல்லாமல் எங்களுடைய பழைய ஒரு முறை ஒன்று இருக்கிறது. முந்தைய மாதத்தின் தேய்பிறை அவதானித்துக் கொண்டு வாரது. அப்ப இந்த தடவை ரமலானுடைய தேய்பிறை 25, 26, 27, 28வது நாள் தேய்பிறை புதன்கிழமை காலை, சென்ற கிழமை 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் கூட எங்களுடைய கிளை உலமாக்கள் தேய்பிறையை பார்ப்பதற்காக முயற்சி செய்தார்கள். எல்லா இடங்களிலும் மேகமூட்டம் என்ற பார்க்க முடியுமான தேய்பிறை ஒன்று மேகமூட்டத்தின் காரணமாக தென்படவில்லை என்ற தகவல் கிடைத்து, பின்னர் ஒரு தகவல் ஹம்பாந்தோட்டையில் எங்களுடைய ஹாரூன் மௌலவி அவர்கள் தேய்பிறை தென்பட்ட தகவலை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு தேய்பிறை ஒன்று தென்படுமாக இருந்தால் பொதுவான ஒரு முறைதான், அடுத்த வளர்ப்பிறை வெற்றுக்கண்கள் லேசாக தென்படுவதற்கு 2.5 நாட்கள் இடைவெளி தேவைப்படும். 2.5 நாட்கள். அதாவது புதன்கிழமை தேய்பிறை தென்பட்டால் வியாழன் காலை 24 மணித்தியாலம், வெள்ளி காலை 24 மணித்தியாலம், வெள்ளி மாலை இன்னும் 12 மணித்தியாலம் செல்ல வேண்டும். 2.5 நாட்கள் சென்றால்தான் அந்த வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு பின்னாடி கண்ணுக்கு தென்படுகிற தலைப்பிறை தென்பட பார்க்க முடியுமா தலைப்பிறையாக இருக்கும். இதுதான் பொதுவாக மாதந்தோறும் நீங்கள் பழைய முறை அனுமானிக்கக்கூடிய பழைய முறை, இந்த எல்லா கால்குலேஷன் வருவதற்கு முன்னால இருந்த பழைய முறை அது இன்னும் அமலில் இருந்து கொண்டு வருகிறது. நாம் தேய்பிறையை அவதானிக்கிறோம். அந்த அடிப்படையில் புதன்கிழமை தேய்பிறை தென்பட்டிருக்கும் பொழுது வியாழக்கிழமை யாராவது தலைப்பிறை பார்த்ததாக யாராவது ஒரு நீதமான ஒருவர் சொன்னால், அவர் பார்த்த அந்த விஷயம் இவர் ஏமாந்திருக்கிறார் என்பது இந்த பிறைக்குள் இருக்கக்கூடிய பல வருடங்களாக அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு மிக லேசாக என்ன செய்யப்படும், அது அனுமானிக்க முடியுமாக இருக்கும். எனவே சாட்சி சொன்னவர்கள் அந்த சகோதரர்கள் முக்கியமான ஒரு சகோதரர், எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நல்ல தெரிந்த ஒருவர். எந்த அளவுக்கு என்றால் அவங்களுடைய சாட்சியம் இந்த அறைக்குள் வரும்போது 8 மணி அவ பிரசிடென்ட்டுக்கு தான் கால் வருகிறது. எங்களுடைய பெரிய பள்ளி பிரசிடென்ட் கால் வருது. அந்த காலில் எம்ஆர்சியுடைய ஒரு உத்தியோகத்தை சம்மந்தப்படுகிறார். அதில் கான்ஃபரன்ஸ் கால் போடப்படுகிறது. அதில் தாஹிர் மினிஸ்டர் அவர் அதில் இருக்கிறார். அதே போன்று பார்த்தவர்களும் அதில் கான்ஃபரன்ஸ் காலில் சம்மந்தப்படுகிறார்கள். இங்கே எங்களுடைய மசீன் ஹசரத் நேரடியாக அவர்களுடன் எல்லா தகவலையும் எடுத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இது நீங்க பார்த்திருக்கிறது கண்ணு தென்பட்டது பிறை அல்ல, நேரம் தாண்டி விட்டது. கண்ணுக்கு அந்த நேரம் தென்படுவதாக இருந்தால், வெளிச்சம் தென்படுவதாக இருந்தால் அது வீனஸ் தான் என்ற விடயம் அவர்கள் தெளிவுபடுத்தப்பட்டது. இது 8 மணிக்கு நடந்து முடிந்து விட்டது. பின்னர் 9:30க்கும் மீண்டும் அந்த குறிப்பிட்ட சகோதரர் அவர் பேசும் பொழுது நான் அனுமானிச்சிட்டேன், இவர் இந்த குறிப்பிட்ட நபருத்தான் இதில் பேசுகிறார். அந்த சகோதரரை பொறுத்தவரையில் எனக்கு நல்ல தெரிந்தவர், நீதமானவர், எப்பொழுதும் டீசென்ட்டாக டிசிப்ளினாக அவருடைய வியாபாரங்களை செய்யக்கூடிய ஒரு நபர். அவரை பற்றி குறை சொல்வதற்கு எந்தவித இடம்பாடும் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு நீதமான மனிதருக்கும் தான் பிறை விவகாரத்தில் ஏமாறக்கூடிய மிக சான்சஸ் அதிகமாக இருக்கிறது. இதே என்னுடைய அனுபவத்தில், பிறை பார்க்கும் அனுபவத்தில் நான் உங்களுக்கு இதில் பகிர்ந்து கொள்கிறேன். அதிகமான சான்சஸ் இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் நாம் இதை பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அது தெளிவாக தென்படும். எனவே சாட்சியம் எந்த அடிப்படையில் மறுக்கப்பட்டது என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதே போல் தலைப்பிறை வெற்றிக்கிழமை தென்பட முடியாது என்று இருக்கும் பொழுது எதற்காக பிரேமானால் கூட்டப்பட்டது என்ற கேள்வியே தவறு. ஏனென்றால் ஒரு ஹதீஸை வைத்து, நான் ஏற்கனவே எங்களுடைய நடுத்தரமான முறையை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஒரு ஹதீஸை வைத்து சுமூல் ருயத்திஹி வ அஃப்திருல் ருயத்தி ஃபஇன் ஹும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷாபான 30 முத்தஃபகுன் அலைஹி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஒரு ஹதீஸில் மிகவும் அதாவது நோன்பு நோற்றுக்கொள்ளுங்க, பிறை கண்களுக்கு தென்பட்டதற்காக நோன்பை ஆரம்பியுங்கள், பிறை கண்கள் தென்பட்டதற்காக நோன்பை விட்டுவிட்டு ரமலான் அதாவது இந்த ஷவ்வால் முதல் தினத்தை ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடுங்கள் என்ற ஒரு வாசமும், அதுக்கு பின்னால் உம்ம அலைக்கும் என்று வரும் பொழுது ஆரம்பத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த வாசகத்தில் பிறை வெற்றுக்கண்களுக்கு தென்படுவதற்கு போதுமான அளவு சந்திரனுடைய அளவுகோல் எல்லாம் விசாலமாக இருக்கிறது என்ற விடயமும், வானியல் உடைய சம்பந்தமான
பின்புலம் அதாவது சூசகமாக அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே வெற்று கண்ணால் பார்க்கவும் வேண்டும் என்ற அமலும் அங்கே தொனிக்கிறது. ருயத் என்ற அரபு பதம். அதே போன்று அந்த கண்ணுக்கு தென்படக்கூடிய அந்த பிறையுடைய சந்திரன், அந்த சந்திரனுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கிறது என்றது சூசகமாக அங்கே சொல்லப்படுகிறது போல. அப்ப அந்த இடத்தில் ஷாபான் 29ஆக முடிகிறது, ரமலான் ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்த வாசகத்தில் அதே போன்று ரமலான் 29 முடிகிறது, ஷவ்வால் ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே இந்த 2 கட்டத்திலையும் சந்திரனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது என்பது பின்னணி சூசகமாக சொல்லப்படக்கூடிய அதே தொடரில் அலைக்கும், இப்பொழுது உங்களுக்கு அந்த பிறை மறைக்கப்பட்டால் என்று சொன்னால் சந்திரன் மறைக்கப்படுகிறது. 2 அடிப்படையில் மறைக்கப்படும். நம்முடைய பார்வைக்கு மறையும். ஒன்று மேகமூட்டம். மேகமூட்டமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் விளங்கக்கூடிய பிறையாக இருந்தாலும், கண்ணுக்கு தென்படக்கூடிய பிறையாக இருந்தாலும் கண்ணுக்கு அது மறைக்கப்படும். இரண்டாவது, தெளிவான அடிவானமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கண்ணுக்கு மறைக்கப்படும் என்று சொன்னால் அந்த சந்திரனுடைய வளர்ச்சி மிகவும் குறுகியது என்ற வானியலுடைய தரவுகள் அடிப்படையில் அன்றைய தினம் கூட வெற்று கண்ணால் நோட்டமிடப்பட வேண்டும் என்பது அங்கு என்ன செய்யப்படுகிறது, சூசகமாக சொல்லப்படுகிறது என்ற அடிப்படையில் அன்றைய தினத்திலும் பிறை மாநாடை கூட்டுவது ஷரியத்துக்கு உட்பட்டது, நம்முடைய ஃபிக்ஹுக்கு உட்பட்டது என்ற விடயத்தை நாம் அவதானித்துக் கொள்ள வேண்டும். எனவே 7வது தான் கணிப்பீட்டின் அடிப்படையில் ஹிஜ்ரி மாதம் ஏன் நிர்ணயிக்க முடியாது என்று சொன்னால், இந்த ஹதீஸின் அடிப்படையில் ருயத் என்ற அமலை விட்டுவிட்டு நாம் போக முடியாது. இல்ல முக்கியமான 2 விஷயம். இந்த இந்த ருயத் என்ற அமல், அதே போன்று சாட்சியம் விஷயத்தில் நாம் ஃபலக் அஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸை நாம் எடுக்கிறோம். சந்திரன் தொடர்பாக, சூரியன் தொடர்பாக தகவல் எடுக்கிறதோட வளிமண்டலவியல் தகவல்கள் எடுக்கிறோம். இந்த 2 பேலன்ஸ் பண்ணிட்டு தான் நாம் போகிறோம். இதில் ஒரு சாரார் இந்த ஃபலக் என்பது தேவையில்லை, வளிமண்டலவியல் கருத்து தேவையில்லை, வெறுமொரு முஸ்லிம் சாட்சி சொன்னால் அதை நேரடியாக எடுக்க வேண்டிய நிலைப்பாட்டில் சில அமைப்புகள், சில சகோதரர் இருக்கிறார்கள். இதே போன்று இன்னொரு சகோதரர்கள் பிறை வெற்றுக்கண்ணில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் இப்படியே வெறுமனே கால்குலேஷன்ல போயிடுவோம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2ஐயும் நாம் பேலன்ஸ் பண்ணித்தான் போக வேண்டும். ஒன்றை விட்டுட்டு போக முடியாது. அதை விட்டுட்டு போகும் பொழுது நாம் ஷரியத்துக்கு முரண்பட வேண்டியதும் நிலைமை உண்டாகும். 2 இப்படி செய்யக்கூடிய நேரத்தில். எனவே இது தொடர்பாக நாம் இந்த காணொலியில் ஆழமாக பேசுவதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்காது. அந்த வகையில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உங்களுக்கு யாரும் தெளிவு தேவையோ அத்தனை பேர்களுக்கும் உங்களுக்கு தெளிவு தருவதற்கு நாம் நம்முடைய உலமாக்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இங்கே கொழும்பு பெரிய பள்ளிவாசல் காரியாலயத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உலமாக்களும் அன்றைய தினத்தில் வருவதற்கு உண்டான ஏற்பாடு செய்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 காணொளி மூலமாக உங்களுக்கு போதுமான தெளிவை அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையுடன் நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.